எவனாவது சொன்ன வச்ச கேட்குற ஒருத்தன் இருக்கானாங்க அந்த டிவிக்கிற கட்சியில் எவனாவது நீங்கள் அவன் பேச்சு பார்த்துருக்கீங்களா? அவன் பேசியிருக்கான்ல இந்த வீடியோலாம் பேசுகிறான் பாருங்க. எவனாவது தராதரத்தோட பேசுகிறானா, மரியாதை கொடுத்து பேசுகிறானா, ஒரு கட்சியில் ஒரு தொண்டனாக பேசுகிறானா, ஒரு தலைவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கானா? இல்லையாங்க ஒருத்தனும். இவனில் வச்சு எப்படிங்க இதெல்லாம் யோசிச்சு தானங்க அவன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த பக்கம் ஒரு ரிவர் ஓடுதுங்கிறான். இன்னைக்கு எத்தனை பேருங்க தாமிரபரணி ஆற்றுல ஒரு 22 செத்தான் தெரியுமாங்க? இதே அடிதடிக்கு பயந்தாங்க செத்தாங்க. நான் சொல்கிறது 80 ஆமாம் 90களில் நாம தான் அதை வெளியிட்டோங்க. 22 பேர் செத்தான், அடித்ததுனால செத்தாங்கிறத நாங்கள் தான் ஆதாரப்பூர்வம் விட்டோம். அந்த 22 பேர் இப்போ 200 பேராக இருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் தப்பிக்கிறது ஓடி இருப்பான்ல. அப்போ இது எல்லாமே அவங்க கணக்கு போட மாட்டாங்களா? இன்னைக்கு நேத்தாங்க மாநாடு பார்க்குறாங்க போலீஸ். நம்ம போலீஸை நம்ம குறை சொல்றதுக்கு இல்லை, இன்னைக்கு நேத்தாங்க பார்க்குறாங்க. அவங்க அதுதான் சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு இவ்வளோ வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 5 மாவட்டங்களை அவங்க கடந்து வந்துட்டாங்க, அவங்க மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்கு, இத்தனை பேர் ஏற்கனவே மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க, 2 மாநாட்டிலையும் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, அங்க ஒருத்தர் பலியா இருக்கிறாரு. ஆனா ஏன் போலீஸ் வந்து இது வந்துட்டு யூகிக்கல? 10,000 பேர் தான் கூடுவாங்கன்னு அவங்க சொன்னா 10,000 பேர் தான் கூடுவாங்க, நீங்க எப்படி நம்புனீங்கன்னு கேக்குறாங்க. அவன் தானே சொல்றான். அதான் அவங்க சொல்றதை நீங்க எப்படி நம்புனீங்க? மற்ற மாவட்டங்கள்ல நம்பாம என்ன இருக்குது? நம்பாம இல்லையா? 10,000 ஆகுது, நீ மாத்து இடத்த மாத்தினா அதுக்கு கடைசி நேரத்தில் இடத்த மாத்தினா சொல்ல மாட்டானா? நீங்க 10,000 நீ 10,000தோட தான் வருவீங்க, கூட வருவீங்க. 7 மணிக்கு மேல தானே தெரியுது. நீங்கள் தான் நாமக்கல்லேருந்து வரும்போது நீங்கள் கூட்டில் வரீங்க. ஏங்க ஒருத்தன் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி இந்த லைட்டை அமைச்சு போட்டான் பார்த்தீங்களாங்க, தெரியுமா? பஸ்ஸில் லைட்டை அமைச்சு அதில் அப்படி சிரிப்பான், இந்த இப்படி வாயை வச்சுருங்க, அப்படி சிரிப்பான். அப்படி மனிதனுடைய மனசாட்சியை இல்லாமல் நம்ம உணர்வு அவன் வரான்ல, ஆதங்கப்பட்டு வரான். அவனை எவனையும் மதிக்காமல் ஒருத்தன் அப்படியே சிரிச்சுட்டே வரான்னா, இந்நேரம் கையில் விலங்கு போட்டு அவனை தெருவாக கொண்டு போயிருக்கணுங்க. உன்னை நம்பி அப்பாவிங்க இப்போ என்னை நம்பி இருக்கான் 200 பேர். அவன் நான் நல்லது செய்வேன் தானே என் கூட வரான். நான் ஒரு மோசக்காரனாக இருந்து அவங்கள ஒரு நல்வழிக்கு கொண்டு போகாமல் ஒரு தீயத்துக்கு கொண்டு போனேன்னா கொல்லாதுங்க அவங்கள. இவ்வளவும் நடந்த பிறகு அரசாங்கம் மேல் பொறுப்பு இல்லையா அப்படிங்கிறது இருக்குல்ல. சத்தியமாக அந்த கேள்வியை என்னால் கேட்கவே முடியல. அதான் நான் சொன்னேன், அந்த செருப்பு ஒரு 10,000 செருப்பு அங்கே கிடக்கு, அதுக்கு ஒரு அக்கா வேறு பாதுகாப்பு இருக்குது. நான் சொன்னேன் காலையில், இந்த இவங்களுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்களே இவங்கள பூரா அப்படின்னேன். ஏன்னா மனசாட்சி வைங்க. உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளைங்க விதிப்பட்டு செத்து போச்சு, ஆனால் பகுத்து பார்க்குற அறிவு இருக்குல்ல ஒன்று. அதே மாதிரி ஊடகவியலாளர் நம்மளை மாதிரி, உங்களை மாதிரி, எங்களை மாதிரி, இது எதிர்காலத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு யோசிக்க வேணாமாங்க. நீங்கள் பார்க்குறவனும் பூரா இந்த லைக் கிடைக்கும், இந்த ஒரு சில பேர் பாராட்டுவான், சில பேர் இல்லை ஐயோ விஜய் நாளைக்கு அவர் வந்துட்டாருன்னா நம்மளை வந்து ஒரு மாதிரி பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சி நீ பத்திரிகை நடத்த முடியுமாங்க?